ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏப்ரல் 7 2025 ஏப்ரல் 20 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர், அதாவது SEOன்னு சொல்லுவோம். இதுக்கான வேகன்சி தான் தற்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 7 2025 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பேமெண்ட் லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அஃபிஷியல் வெப்சைட்டான www.idbibank.in வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணுங்கள். இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 119 வேக்கன்சி பல்வேறு வகையான போஸ்டிங் கோடுன்னு கீழே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் IASன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. லீகலில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி, டிஜிட்டல் பேங்கிங் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜ்பாஷா இதில் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டியில் 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து கார்ப்பரேட் கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா 61 வேக்கன்சி இருக்குது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் MISல பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சி, 119 வேக்கன்சி இருக்காங்க. இதில் நமக்கு டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் 8 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் 42 வேக்கன்சி இருக்குது. மேனேஜரில் 69 வேக்கன்சி, 119 வேக்கன்சி நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் படி பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 50 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. SCக்கு 22 வேக்கன்சி, STக்கு 10 வேக்கன்சி, OBCக்கு 27 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருந்தால் நீங்கள் உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரிசர்வேஷன் படி பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் இதுக்கு 8 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் 42 வேக்கன்சி, மேனேஜர் குரூப் Bயில் பார்த்திங்கன்னா 69 வேக்கன்சி, 119 வேக்கன்சி நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான வேலைவாய்ப்புக்கும் மினிமம் 28 வயசுலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜுக்கான ப்ரூஃபாக பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டு மார்க் ஷீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா TC நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி PG முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் படி எப்படி இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு ஸ்டேட்லும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் அண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் குரூப் Dக்கு 1,97,000 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கிரேடு Cக்கு பார்த்திங்கன்னா 1,64,000, மேனேஜர் குரூப் Bக்கு பார்த்திங்கன்னா 1,24,000 மந்த்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை பொறுத்து தான் இருக்க போகுது. அடுத்ததாக ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் குரூப் Dக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 1980க்கு முன்னாடி பிறந்தவங்களும் ஏப்ரல் 1 1990க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கிரேடு Cக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 28 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏப்ரல் 2 1985க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 1997 ஏப்ரல் 1க்கு
பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. மேனேஜர் கிரேடு பிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் ஏப்ரல் 2, 1990க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2000 ஏப்ரல் 1க்கு பின்னாடி பிறந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கிடைக்கும். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படித்து மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ₹250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசியாக இருந்தால் ₹1050 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடு பே பண்ணணும் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான். அதுக்கடுத்து ஹவ் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை லிங்க் வந்து நமக்கு ஏப்ரல் 7 தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.